வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய வெரி ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் நவ். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் நம்ம இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல 90 லெசன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறோம். ஸோ 91 அப்படின்றது ஓவரால் லெசனுடைய நம்பர். ஸோ பார்ட் 1 இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன டாபிக்லனா இன்ட்ரடக்ஷன், அறிமுகம் அப்படின்றது. ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்லேயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய சாப்டர் ஆரம்பிக்கும் போது ஒரு அடிப்படையான ஒரு தகவலை கொடுத்துட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு லெசன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரெகுலரா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணிட்டு கண்டென்ட் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு அறிமுகம் ஆகுறீங்க, இந்த பாலிட்டி சீரீஸே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்ட்ரோடக்ஷனை பார்க்கணும். பிகாஸ் இது உங்களுக்காக தான் நான் சொல்றேன். சோஃபா நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம், என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் கவர் ஆயிருக்கு அப்படிலாம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டினியூ பண்றதுக்கு. ஸோ அந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இப்போ பார்த்துடலாம். ஸோ என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்த் 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க், செகண்ட் சாப்டர் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், தேர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபோர்த் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். டோட்டலாக இதை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், தேர்ட் salient features, 4 preamble, 5 யூனியன் அண்ட் டெரிட்டரி, 6 சிட்டிசன்ஷிப் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்ட் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டோட்டலாக இதில் 60 டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக்கோடைய சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னன்றது நான் காமிக்கிறேன், டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது பிளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது நீங்கள் எந்தெந்த டாபிக் வேணுனாலும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன டாபிக்லாம் முடிச்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நியர்லி ஒரு 14 வீடியோஸ், salient ஃபீச்சர்ஸில் டோட்டலாக 30 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ப்ரியாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 15 வீடியோஸ் கிட்ட பார்த்துருக்கோம். யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்றதுல ரெஸ்பெக்டிவ் வீடியோஸ் பார்த்துருக்கோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டாப்பிக்கில் நியர்லி ஒரு 22 வீடியோஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ சொன்ன மாதிரி இதில் டோட்டலாக நமக்கு ஒரு 60 டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்றதை முன்னாடியே நான் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன்லேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்றது மட்டும் பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே அழகாக இந்த இன்ட்ரடக்ஷன் பாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் இல்லை, நான் பாலிட்டியே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன், எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து எப்படி நம்ம இந்த சாப்டரை அறிமுகப்படுத்தலாம், இதில் என்ன விஷயம் இருக்குது, எதை பற்றி இதை டீல் பண்ணுது, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது எல்லா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்லையும் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க, இதுக்கான முக்கியத்துவம் என்ன, இதனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா ஆங்கிள்லையுமே இதை கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் சில தகவல்கள் சில பேருக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் படித்தவங்களா இருந்தீங்க, இந்த டாபிக்லாம் கவர் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்ட் 3ல வரக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரியும். பட் சில விஷயங்கள் லைக் இது ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க, அண்ட் இதனோட முக்கியத்துவம் என்ன, இதை ஏன் நம்ம வந்து மேக்னா கார்ட்டா ஃபார் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். The fundamental rights are enshrined in Part 3 of the Constitution from Article 12 to 35. ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்சது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் டோட்டலாக நமக்கு 25 பார்ட்ஸ் இருக்குது. அதில் தேர்ட் பார்ட்டில் அடிப்படை உரிமைகள் பற்றி பேசியிருக்காங்க. ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் இதிலேயே கவர் ஆயிரும். In this regard, the framers of the Constitution derived inspiration from the Constitution of USA.
நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ரூட் வந்து இன்னொரு கான்ஸ்டிடியூஷன்ல குடுத்திருக்கிறது தான். ஸோ நம்ம நெறைய சோர்ஸ் ரெஃபர் பண்ணி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாரி பிரியாம்பிள் நமக்கு தெரியும் எங்கருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து யுஎஸ்ஏ உடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம குடுத்திருக்கோம். ஸோ யுஎஸ்ஏ உடைய பில் ஆஃப் ரைட்ஸ் உடைய கவுண்டர் பார்ட் தான் இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ 2மே சேம் தான். இங்க இப்ப இந்திய நாட்டுல நம்ம எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி யுஎஸ்ஏல சிட்டிசன் ஆஃப் யுஎஸ்ஏ வந்து பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த நாட்டுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நம்மளுடைய ஃப்ரேமர்ஸ், நம்மளுடைய அரசியமைப்பு உருவாக்கினவங்க, நம்ம நாட்டுக்கு இது தேவைன்னு சொல்லி இத எடுத்திருக்காங்க. பட் பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருக்கிற கன்டென்ட் எல்லாமே இங்க அப்படியெல்லாம் இருக்காது. நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம அத கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஐடியா, இந்த மாரி உரிமைகள் குடுக்கணும் அப்படின்னு அந்த ஐடியா வந்து நம்ம அங்கருந்து எடுத்தது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மத்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி நம்ம அத மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடியே பார்த்திருப்போம் நம்ம நெறைய விஷயத்துல வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கும்போது, அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எந்த ஒரு நாடுமே எந்த நாட்டையும் ரெஃபர் பண்ணாம ஒரு விஷயத்த உருவாக்க முடியாது. நாங்களும் அந்த மாரி தான் எல்லா நாட்டையுமே ரெஃபர் பண்ணி கான்செப்ட் எடுத்திருக்கோம். பட் நாங்க எந்த கான்செப்ட்டுமே அப்படியே அடாப்ட் பண்ணிக்கல. நமக்கு எப்படி தேவையோ, எந்த ஃபார்மேட்ல தேவையோ, அத நாங்க மாடிஃபை பண்ணி தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹேவ் டேக்கன் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ அமெரிக்கால இருக்கக்கூடிய பில் ஆஃப் ரைட்ஸும், இந்தியால இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சேம் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மேபி உங்களுக்கு புதுசா இருக்கலாம். நெறைய பேர் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. பட் இந்த பில் ஆஃப் ரைட் அப்படின்ற ஒரு தகவல படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸுமே நம்ம கிளியரா முடிச்சுட்டோம். பின்னாடி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பர்ல தனியாவே நான் உங்களுக்கு நோட்ஸ் குடுக்குறேன். அந்த நோட்ஸ்ல நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்றது உங்களால ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லயே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, ஜஸ்ட் பாஸ் தி வீடியோ அண்ட் ரிவைண்ட் இட் அண்ட் மறுபடியும் அத கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே. மோர் தென் ஒன் டைம் நீங்க கேட்டாலே புரிஞ்சிரும். புரியாம கன்டின்யூ பண்ணாதீங்க. ஏன்னா அதுல எந்த விதமான யூஸும் இல்ல. ஸோ உங்களுக்கு புரியிற வரைக்கும் மறுபடியும் அந்த பாயிண்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னா கார்ட்டானா என்ன? நம்ம லைக் இந்த முன்னாடி ஒரு பார்த்திருந்தோம் இல்லையா? கம்பெனி ரூல் அண்ட் கிரவுண்ட் ரூல் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லாம் பார்க்கும்போது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அது வந்து நமக்கு மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்னா கார்ட்டானா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன? தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன? அதுதான் வந்து மேக்னா கார்ட்டா. இருக்கிறதுல இதுதான்ப்பா ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா, மேக்னா கார்ட்டாவா இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. It contains a very long and comprehensive list of justiciable fundamental rights. ஸோ ஜஸ்டிசபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியாயமான, அதாவது எதெல்லாம் வந்து உங்களால கோர்ட்க்கு போய் உங்களால ஜஸ்டிஸ் வாங்கிக்க முடியுமோ, வயலேட் ஆகும்போது நான் வந்து கோர்ட்க்கு அப்ரோச் பண்ணி என்னுடைய உரிமையை என்னால் திருப்பி வாங்கிக்க முடியும், என்னோட உரிமைக்காக நான் போராடி வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே நியாயமான உரிமைகள். இது எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இருக்கு. என்கிட்ட இருந்து பறி போகும்போது நான் கண்டிப்பா அதை போய் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான உரிமைகள் எல்லாமே ஜஸ்டிசபிள் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜஸ்டிசபிள் ரைட்ஸ் அப்படின்னா நீங்க அதுக்காக போய் கேட்க முடியாது. குடுத்தா நல்லது, குடுக்கலன்னா ஏன் குடுக்கலன்னு போய் கேட்க முடியாது. அது எல்லாமே டிபிஎஸ்பி அதெல்லாம் வந்துரும். ஸோ இங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்டிசபிள் நேச்சர் தான். ஸோ கட்டாயம் இந்தியாவை சேர்ந்த ஒரு குடிமகனுக்கு இல்ல சில ரைட்ஸ் வந்து குடிமகனுக்கு மட்டும் தான் இருக்கும். சிலது வந்து எல்லாருக்குமானதாக இருக்கும். இந்தியால யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கானதாகவும் இருக்கும். ஸோ எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வயலேட் பண்றாங்களோ அதை உங்களால வாங்கிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெரி லாங் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட். இது வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஃபீச்சர். வளவளன்னு எழுதியிருப்போம், லென்த்தியா எழுதியிருப்போம், ரொம்பவே டிஸ்கிரிப்டிவா எழுதியிருப்போம். ஸோ பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருந்து நம்ம காப்பி அடிச்சிருந்தாலும் கூட நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்பவே லென்த்தியா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும்
அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனா டோட்டலா 7 ஆர்டிகல்ஸ் தான். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 450 ஆர்டிகல்ஸ்க்கு மேலேயே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப லாங்கா, காம்ப்ரிஹென்சிவா இத நம்ம உருவாக்கியிருக்கோம். In fact, the fundamental rights in our constitution are more elaborate than those found in the constitution of any other country in the world, including USA. நம்ம USA கிட்ட இருந்து காப்பி அடிச்சோம். அவங்களோடத விட நம்மளோடது பெருசா இருக்கு. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, யார பார்த்து நம்ம காப்பி அடிச்சோமோ, அவங்கள விட நம்மளோட பேப்பர்ல கன்டென்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா, அவங்களோட கன்டென்ட் பிளஸ் நம்மளோட சொந்த கருத்து எல்லாத்தையுமே சேர்க்கும்போது நிச்சயமா அது பெருசாயிரும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே ரொம்பவே எலாபரேட்டா இருக்கு. ஸோ அது எலாபரேட்டா இருக்குன்றது யுஎஸ்ஏ விட எலாபரேட்டா இருக்கிறது ஓகே. மற்ற எந்த நாடுகளை விட கம்பேர் பண்ணாமல் நம்மளுடைய தான் எலாபரேட்டா இருக்கு. ஸோ உலக அளவில் பார்க்கும்போது இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற எசன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லா நாடுகளை விட நம்மளுடைய இந்திய நாட்டில் தான் இது ரொம்பவே லென்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய தான். ஸோ கண்டிப்பாக மற்ற எல்லா பகுதியுமே அந்த மாதிரி தான் இருந்தாகணும். ஸோ பார்ட் 3ல இது கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய மேக்னா கார்ட்டா நியாயமான உரிமைகள் ஜஸ்டிசபிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. மற்ற எந்த நாடுகளை கம்பேர் பண்றப்போவும் நம்மளுடைய தான் ரொம்பவே எலாபரேட்டா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப விவரமா இருக்கு, டீட்டெயிலா இருக்கு அப்படின்றதான் எலாபரேட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாரு கொடுக்குறா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது யார் மூலியமா நமக்கு கிடைக்குது அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Fundamental rights are guaranteed by the Constitution to all persons without any discrimination. ஸோ இந்தியாவில் வாழக்கூடிய எல்லாருக்கும் இந்த உரிமைகள் இருக்கு. எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம இந்த உரிமைகள் நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே uphold தி ஈக்குவாலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொரு மனிதனுடைய சமத்துவத்தை இதுல அவங்க பிரதிபலிக்கிறாங்க. ஸோ சமத்துவத்தை மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அதையும் தாண்டி மரியாதை, ஒவ்வொரு தனி மனிதனுடைய டிக்னிட்டி, அவங்களுடைய மரியாதைக்கும் இது வந்து பாதுகாப்பா இருக்கு. லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ பெருவாரியான மக்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குமோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமா இது மூலயமா இந்தியாவோட ஒற்றுமைக்கு நம்மளால வழிவகுக்க முடியும். மக்களுக்கு உண்டான தேவைகள் என்ன, மக்களை நம்ம மரியாதை நடத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்திய நாடு ஒற்றுமையா தான் இருக்க போது, எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஸோ இந்த உரிமைகள் மக்கள்கிட்ட கொடுக்கறது மூலயமா இந்திய நாட்டை ஒற்றுமையா வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நம்மளோட அரசியலமைப்பு தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, எந்த விதமான பாகுபாடும் பார்க்கல. இது கொடுக்கறது மூலயமா மக்களுடைய ஈக்குவாலிட்டி, சமத்துவத்துக்கு இவங்க வந்து உறுதுணையா இருக்காங்க. மக்களுடைய மரியாதைக்காகவும் அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுற ஒரு அமைப்பாகவும் இது இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்திய நாட்டோட ஒற்றுமை இன்னுமே பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ஹோல்ட் வாட், என்ன கொடுக்குது, இதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நம்மளுடைய மெயின்ஸ் பேப்பர்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல நம்ம இந்த பாயிண்ட்ஸ்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் நமக்கு வந்து இதனுடைய கண்டென்ட் ரூட் லெவல் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது தெரிஞ்சிடும். ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல், லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், யூனிட்டி ஆஃப் தி நேஷன். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் தி ஐடியல் ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஸோ இது என்னன்னா நமக்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா அரசியல் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மெயினாக அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுடைய ஃப்ரேமர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா அரசியல் ஜனநாயகத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த அமைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அரசியல் ஜனநாயகத்தை மேலோங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. They prevent the establishment of authoritarian and despotic rule in the country and protect the liberties and freedom of people against the invention of the state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னா ஒரு சர்வாதிகாரான ஆட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் ஹிட்லர் நடத்தின ஆட்சி எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அமையக்கூடாது. இந்திய நாடு அப்படின்றது ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் ரூல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க சொல்றதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக
மக்களை பாதுகாக்கிற ஐடியால தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் மக்கள்கிட்ட கொடுக்கறது மூலயமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக இந்த சர்வாதிகார ஆட்சி வராம நம்மளால தடுக்க முடியும். அண்ட் மக்களுக்கு உண்டான சுதந்திரத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். ஸோ மக்களோட சுதந்திரமும் எந்த விதத்துல பாதிப்படையாது. அவங்கள வந்து சர்வாதிகார ஆட்சிக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையும் அமையாது. இது ரெண்டுத்தையுமே நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு அரசியல் ஜனநாயகத்தை மேலோங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணி கீவேர்ட்ஸ்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். They operate as limitations of the tyranny of the executive and arbitrary laws of the legislature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரானினா அப்போ அதே மீனிங் தான், கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் தென் சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ்ல வந்துருவாங்க. ஸோ இவங்கள தான் நம்ம ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணி அனுப்புறவங்க. இவங்களுடைய கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இஷ்டத்துக்கு ரூல் பண்றது, என்ன நினைக்கிறோன்னு நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி செஞ்சு மக்களை துன்புறுத்துறது, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ரூல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா கிடைக்காது. அந்த அளவுக்கு அவங்களால போகவும் முடியாது. ஸோ அது எல்லாத்தையுமே லிமிட் பண்ற விதமா, இதுதான் உங்களுடைய எல்லை, இதுதான் உங்களுடைய அதிகாரம், இதுக்குள்ளதான் நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸ் இது மூலியமா கிடைச்சிருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி அவங்க போகும்போது கண்டிப்பா மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிப்படையும். அது பாதிப்படையும் போது அவங்க டைரக்டா கோர்ட்க்கு அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா அந்த உரிமைகளை அவங்களுக்கு மறுபடியும் கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும் போது இந்த எக்ஸிக்யூட்டிவோடைய லிமிட்டேஷன் தாண்டி அவங்க செயல்பட்ட எல்லா விஷயங்களுமே கேன்சல் ஆயிரும். அப்போ கண்டிப்பா அவங்களுடைய லிமிட்குள்ள தான் இயங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இது மூலியமா கிடைச்சிருது. அண்ட் ஆர்பிட்ரரி லாஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர், அதாவது எந்த விதமான சட்டங்களுமே நீங்க வந்து அரசமைப்பை தாண்டி கொண்டு வந்துட முடியாது. ஆர்டிகல் 13ல கிளியரா சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒரு சட்டம் இயற்றுறீங்க, அந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நாங்க நல் அண்ட் வாய்ட், செல்லாதுன்னு அறிவிச்சிருவோம். அந்த சட்டத்தினால எந்த விதமான பயனும் இல்லை, அதை உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எந்த ஒரு சட்டம் வரதா இருந்தாலும் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுதா இல்லையான்ற செக் பண்ணிட்டு தான் அதை நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சமா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மக்களுக்கு இருக்கு. In short, they aim at establishing a government of laws and not of men. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த ஃப்ரேஸ். ஸோ நீங்க நல்ல ஞாபகம் வச்சு எங்க வேணாலும் இது பயன்படுத்தலாம். நாங்க வந்து இந்த அரசமைப்பு உருவாக்குனவங்க, இந்த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நாங்க ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, நாங்க ஒரு அரசாங்கம் அப்படின்றது வந்து சட்டங்களால ஆன அரசாங்கமா இருக்கணுமே தவிர மனிதர்கள் உருவாக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நாங்க இவ்வளோ தூரம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பெருசா எலாபரேட்டா கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டங்களால உருவான அரசாங்கமா இருந்தா மக்களுக்கு எப்பவுமே நீதி கிடைக்கும். மனிதர்கள் உருவாக்குன அரசாங்கமா இருந்தா அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் உருவாக்கி இருப்பாங்க. மக்களோட எல்லா விதமான தேவைகளுமே அந்த இடத்துல நிராகரிக்கப்படும். ஸோ அதனால ஃப்ரேமர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் விரும்புனது என்னன்னா, இது வந்து சட்டங்களால ஆன அரசாங்கம் தான் இந்திய அரசாங்கம் இருக்கணுமே தவிர மனிதர்கள் உருவாக்கக்கூடிய அரசாங்கமா நிச்சயமா இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்பவே தெளிவா இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேஸ் ரொம்பவே அழகா இருக்கு. த கவர்மெண்ட் ஆஃப் லாஸ் அண்ட் நாட் ஆஃப் மென். ஓகேவா? ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் என்ன அப்படின்றதும் பார்த்துட்டோம். ஸோ எதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அந்த வேர்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி நம்ம பாயிண்ட்ஸ் ரொம்பலையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக எல்லாமே மறந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம வந்து ஒரு மைண்ட் மேப் போட்டு பார்க்கும்போது கிளியரா புரிஞ்சிடும். நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு புரியுதான்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கண்டென்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதை ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொன்னாங்க, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The fundamental rights are named so because they are guaranteed and protected by the constitution. ஸோ இந்திய அரசியலமைப்பு தான் இதை நமக்கு கொடுக்குது. கொடுத்த உரிமைகளை பாதுகாக்கிறதும் அவங்க தான். அதுல இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் பாதுகாக்குது. ஸோ ரெண்டுமே அவங்க தான் பண்றாங்க, அந்த அரசமைப்பு தான் பண்ணுது அப்படின்றதுனால இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான உரிமைகளா மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு தான் நமக்கு இது கேரண்டி பண்ணுது, இதுதான் பாதுகாக்குது அப்படின்றதுனாலயே இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான உரிமையா வந்துருச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் இன் நேச்சர் அப்படின்றதுனால இதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பேர் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, விச் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் தி லேண்ட். They are fundamental also in the sense that they are most essential for all round development. ஒரு நாடு ஒரு லைக் டெவலப்மெண்ட் ஆகணும், முன்னேறணும் அப்படின்னா
எல்லா விதத்திலயுமே முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தேவை. ஸோ இந்த உரிமைகள் எல்லாமே அதுக்கு ரொம்பவே அடிப்படையா இருக்கிறதுனால, இந்த பார்ட் 3ல கொடுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைறதுக்காக அடிப்படையா இருக்கிறதுனால, இதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்துல உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்லயும் உதவியா இருக்கும். பொருள் சார்ந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் இது வந்து அடித்தளமா இருக்கும். இன்டெலெக்சுவல் அறிவு சார்ந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இது அடிப்படையா இருக்கு. ஒழுக்கம் சார்ந்த முன்னேற்றம், மனிதர்களுடைய டிக்னிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஒழுக்கம் சார்ந்ததுக்கும் இது அடிப்படையா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதுக்கும் இது அடிப்படையா இருக்கு. ஸோ எல்லா விதத்திலயுமே ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட், ஒரு நாடு எல்லா துறையிலுமே முன்னேறதுக்கு இந்த உரிமைகள் எல்லாமே அடிப்படையா இருக்கிறதுனால இதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை அப்படின்ற பேர் வந்திருக்கு. ஸோ 2 ஆஸ்பெக்ட்ல அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு தான் இது நமக்கு கொடுத்து பாதுகாக்கிறதுனால இந்த ரைட்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பேர் வந்திருக்கு. இன்னொன்று நம்ம நாட்டுடைய எல்லா துறையுடைய முன்னேற்றத்துக்கும் இந்த உரிமைகள் எல்லாமே அடிப்படையா இருக்கிறதுனால இதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பேர் வந்திருக்கு. ஸோ 2 விதத்துலையுமே நீங்க நோட் பண்ணிக்கோ. ஸோ அடுத்து நம்ம வந்து என் பார்ட்க்கு வந்துட்டோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா? இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 7 அடிப்படை உரிமைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டின்றது ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் கவர் ஆகும். ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் கவர் ஆகும். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23 and 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்றது 25 to 28. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்ன்றது ஆர்டிகல் 29 and 30. ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது ஆர்டிகல் 32. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது முன்னாடி இருந்தது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது. இந்த இயர் ஆஃப் 1950, 26 January 1950 இந்த உரிமை இருந்தது. எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? 1950ல இருந்து ஒரு 28 வருஷம் இது இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ரிப்பீல் பண்ணி லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஸோ அது எங்கன்றதை அடுத்ததுல பார்க்கலாம். ஸோ டோட்டலா 7 உரிமைகள் இனிஷியலா இருந்திருக்கு. பட் இப்போ நமக்கு 6 உரிமைகள் தான். இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது இல்லை, மற்றது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. However, the right to property was deleted from the list of fundamental rights by the 44th Amendment Act of 1978. ஸோ 44வது திருத்தம் வந்து ஜனதா பார்ட்டி கொண்டு வந்தது. மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்ல இருந்த எல்லா விதமான டிஃபெக்ட்ஸும் சரி, நம்மளோட இந்திய அரசியலமைப்புல என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையுமே சரி பண்ணது 44th அமெண்ட்மெண்ட் தான். ஸோ 1978ல இந்த சொத்துரிமை மூலியமா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, அரசாங்கத்துக்கும் கோர்ட்டுக்கும் நிறைய கிளாஷ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிமூவ் பண்ணி லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. லீகல் ரைட் அப்படின்னா வந்து எல்லா மனிதர்களாலையுமே அவ்வளோ ஈஸியா போய் கேட்க முடியாது. டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போக முடியாது. நீங்க வந்து ஒரு லோவர் கோர்ட்ல இருந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய அதிகாரம் கொஞ்சம் லிமிட் ஆயிரும், மக்கள் கிட்ட அதிகாரம் லிமிட் ஆயிரும். ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமையில வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை லீகல் ரைட்டா மாத்துறாங்க. எந்த இடத்துல மாத்துறாங்கன்னா, நம்மளுடைய பார்ட் 12ல ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் இல்ல ஆர்டிகல் 300 கீழே ஒரு சப் டாபிக்கா இதை ஆட் பண்றாங்க. ஸோ 300A அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் கொடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 19ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டு ஆர்டிகல் 300Aல சேர்க்கப்படுது. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. ஸோ 1978க்கு அப்புறமா நம்ம கிட்ட வெறும் 6 உரிமைகள் தான், 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ கிளியரா நம்ம வந்து இதை நோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜ் பாருங்க, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அட் ப்ரெசென்ட் நம்மகிட்ட 6 ரைட்ஸ் தான் இருக்கு. அந்த 6 ரைட்ஸோடைய பேர்லாம் என்ன? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ரைட் டு ப்ராப்பர்ட்டி மட்டும் ரிப்பீல் பண்ணிட்டேன். ஸோ இதோட நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசிக் இன்ட்ரடக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல சோஃபார் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எதெல்லாம் கீவேர்டாக நான் கொடுத்துருந்தனோ, ஹைலைட் பண்ணியிருந்தனோ அதை மட்டும் நான் ரீகால் பண்ணுறேன்.
ஸோ இனிஷியலாக நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல இருக்கு. ஓகேவா? ஆர்டிகிள் 12 இருந்து 35 வரைக்கும் இது கவர் ஆகும். ஓகே, சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்ட். செகண்ட் பார்த்தது எங்க நம்ம எடுத்திருக்கோம், சோர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ உடைய பில் ஆஃப் ரைட்ஸ். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததா வந்து நம்மளுடைய ஃப்ரேமர்ஸ் இதை எப்படி மீன் பண்றாங்க அப்படின்னா, மேக்னா கார்ட்டா ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். மேக்னா கார்ட்டா ஆஃப் அவர் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்லையுமே மிக மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய நேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிசபிள் நேச்சர், நியாயமான உரிமைகள் எல்லாத்தையுமே இதில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே எலாபரேட்டாக இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு. மற்ற எந்த நாடுகளை கம்பேர் பண்ணாமல் நம்மளுடைய தான் ரொம்ப நீளமான ரைட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எப்படி மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் டு ஆல் பர்சன்ஸ். இந்த இடத்துல சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லலை, பர்சன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, எல்லா ரைட்ஸுமே சிலது மட்டும்தான் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்கும். மேக்ஸிமம் மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இந்த 5 உரிமைகள் வந்து இட் கேன் என்ஜாய் ஒன்லி பை சிட்டிசன் ஆஃப் இந்தியா. மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கும். டு ஆல் பர்சன்ஸ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், எந்த விதமான பாகுபாடும் இல்லாம இது மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு அப்ஹோல்ட், இது மூலியமா மக்கள் கிட்ட சில விஷயத்த அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க. மக்களுடைய சமத்துவத்தை, டு அப்ஹோல்ட் ஈக்வாலிட்டி, டிக்னிட்டி, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அண்ட் யூனிட்டி ஆஃப் இந்தியா. இது எல்லாமே அவங்களால வந்து கொண்டு வர முடியுது. இதை நம்ம அடுத்த பாயிண்டா பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் செய்யறது மூலயமா இவங்களால இவங்களுடைய கான்செப்ட் வந்து கொடுங்கோன்மை ஆட்சி, அதாவது ட்ரைரானி ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க, டெஸ்போட்டிசம், இந்த மாதிரியான ரூலுக்கு வந்து இது அகேன்ஸ்டா இருக்கு. ஸோ நம்மளோட இந்திய மக்களை இந்த கொடுங்கோன்மை ஆட்சியில இருந்து பாதுகாக்கிற விதமா இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்றபடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ் பார்த்தோம். ஃப்ரேமர்ஸ் எப்படி நினைச்சாங்கன்னா நாங்கள் ஒரு அரசாங்கம் அப்படின்றது சட்டங்களால ஆயிருக்கணுமே தவிர மனிதர்களால ஆனதா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் லாஸ் அண்ட் நாட் ஆஃப் மென். இந்த ஃப்ரேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பனாலும் இது யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா இது ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க, அதுக்கு உண்டான 2 விதமான டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து இட் ஹாஸ் பீன் கேரண்டீட் அண்ட் ப்ரொடெக்டட் பை கான்ஸ்டியூஷன். ஸோ அதனால இந்த உரிமைகள் வந்து ஃபண்டமெண்டல் இன் நேச்சராக நமக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விதம் வந்து ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது தேவை, நாட்டுடைய எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் இது தேவைன்றதுனால, அடிப்படையாக இருக்கிறதுனால இந்த உரிமைகளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பேர் வந்திருக்கு. ஸோ ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்னா எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும், intellectual development, moral development and religious development, எல்லாத்துக்குமே இது ரொம்பவே தேவையானது. ஓகே, ஸோ அட் ப்ரெசன்ட் இந்த அட் கமென்ஸ்மெண்ட் அப்படி எடுத்துக்கலாம். கமென்ஸ்மெண்ட் கொண்டு வரும்போது நம்ம கிட்ட 7 ரைட்ஸ் இருந்துச்சு. லேட்டர் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது லீகல் ரைட்டா மாத்துறாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் இந்த இயர் 1978 பார்ட் 12ல
ஓகே, அது 12 இது. ஆர்டிகல் 300A மாத்துறாங்க. ஸோ எல்லாமே நான் கீவேர்ட்ஸை தான் கொடுத்துருக்கேன் ரீகால் பண்ணுறதுக்கு. ஆர்டிகல் 300A இதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதான் இன்னைக்கு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பேசிக் இன்ட்ரோடக்ஷனை டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே கிளியராக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம ஒரு எஸ்ஏ எழுதிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ மேஜராக வந்து ஒரு 12 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 விதமாக நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றது அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.